கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தனுர் ராசி அன்பர்கள், செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? ஏணிப்படியாக இருக்குமா அல்லது பாதாளத்திற்கு தள்ளுமா? கிரகங்கள் எப்படி இருக்கிறது? இந்த மாதத்தில் நற்பலன் அடைவதற்கான வழிபாடு, அதிர்ஷ்ட தெய்வம் என்ன? இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாத பலன்கள். முதல்ல மாதக்கோளாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பிறகு ஜீவன ஸ்தானத்திற்கு வரார். ரொம்ப நல்ல விஷயமா அதை எடுத்துக்கலாம். புதன் அந்த சூரியனோடய சேர்ந்திருக்கார். அப்புறம் 10ஆம் இடத்திற்கு வந்து மறுபடியும் சூரியனோட சேர்றார். தர்ம கர்மாதிபதிகள் இந்த மாதம் முழுக்க சேர்ந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் சேர்ந்திருப்பாங்க. அதனால தான் தனுராசியில் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு குருவுடைய தன்மையை பெற்றுட்டீங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? குருவுடைய ஆதிக்கம் அதோடு சேர்ந்து பெரும்பாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த சூரியன் புதன் இருவருமே சாதகமான நிலையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, முக்கியமான ஒருத்தர். 5 குடைவர் 10ல் இருக்கார். பிறகு 11ஆம் இடத்திற்கு வரார். நல்ல பலனாக எடுத்துக்கலாம். சுக்கிரன் 8, 9ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் அதிபதி என்ற முறையில் 8ல் இருக்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா, சுப கிரகம்ன்றதுனால 9ல் இருக்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ல் போய் மறந்துட்டார். கலத்திர காரகன் கெட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவர் வந்து 9ல் இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படியாக நீங்கள் பலன்களை பார்க்க முற்படும் போது அதனுடைய தன்மை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தின் ரீதியாக உங்களுக்கு நன்றாக புலப்படும். நல்ல குரு உங்களுக்கு அதை வந்து எடுத்துரைப்பார். எதனால் சொல்கிறேன்னா, தனுர் ராசின்னு சொல்லும்போது 10ஆம் அதிபதி புதனாக இருக்கார். அப்போது நீங்கள் ஒரு குருவாக இருக்கணும்னா ஜோதிடராக கூட இருக்கலாம். அதை நீங்கள் பயில்றீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான யோசனைகள் சிந்தனைகள்லாம் வரும், கேள்விகள் குழப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் தெளிவடையும். சரி, அப்போ சுக்கிரன் வந்து 8, 9ல் சஞ்சரிக்கிறது. இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கோள்களினுடைய நிலை. சூரியன் 9, 10 2 வீட்டில் இருக்கார். புதன் 9, 10 2 வீட்டில் இருக்கார். சுக்கிரன் 8, 9 2 வீட்டில் இருக்கார். செவ்வாய் 10, 11 2 வீடுகளில் சஞ்சரிக்கிறார். இதில் முதல்ல நம்ம நல்ல பலன்களை பார்த்துருவோம். நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இலக்கை எடுத்துக்கொள்வீர்கள். இதுக்கு முன்னாடி சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்தார். அதுக்கு முன்னாடி வந்து 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருந்தார். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், பெரிய ஒரு பொறுப்பை எடுத்து செஞ்சு முடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எதுவும் யோசிக்காமல் அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. திரும்ப வந்து அடுத்த இலக்கு இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் முடித்து அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இலக்கை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதுதான் இந்த மாதத்தின் பலன். ஏன்னா அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 9, 10ஆம் இடங்களில் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றம் பற்றி அக்கறை இருக்கும். சாதித்து காட்டணும், நிரூபிக்கணும் உலகத்துக்கு அப்படின்றது இருக்கும். உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு இருக்கும். 3 விதமான எண்ணங்களும் ஏற்படும். இதில் நாம் செட்டில் ஆகணும்ப்பா, இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் போகாது, அதுக்காக இன்னும் நம்ம உழைக்கணும், பாடுபடணும், படிக்கணும், வேலை கற்றுக்கணும், வித்தைகள் கலைகள்லாம் தெளியணும் அப்படின்றது இருக்கும். அப்புறம் நாம் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும், நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஊருக்காரங்களுக்கு அப்படின்ற எண்ணம் ஏற்படும். அப்புறம் இந்த உலகத்துக்கு யாராவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் ஏற்படும். இதெல்லாம் தர்ம கர்மாதிபத்திய யோகத்தின் மூலமாகவும், அதன் பிறகு 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுனாலையும், அந்த 9ஆம் இடத்துல அப்புறம் சுக்கிரன் வந்து சேர்றதுனாலையும் இதெல்லாம் ஏற்படுகின்றது. முக்கியமாக 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிற செவ்வாய் 11க்கு வரும்போது குரு வந்து அந்த செவ்வாயை பார்க்குறார். அதனால் இந்த பலன்கள் ஏற்படும். ராசியையும் பார்க்குறார் ஒரே சமயத்தில். அதனால் மேற்சொன்ன பலன்கள் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கோலை செட் பண்ண போகிறீங்க, அடுத்து உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க புதுசாக லைஃப்பை. ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்க, ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டேன், அப்புறம் என்ன பண்ணலாம், வீடு கட்டுறது தான் ட்ரீம் ஹவுஸ், கனவாக இருந்தது, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இதுதான் அப்படின்னு தெரியும். படித்து முடிச்சுட்டு வேலையில் சேர்ந்துட்டேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேறு ஓகே அடுத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தோணும். அப்படி ஒவ்வொருவரும் அடுத்த இலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். உங்களால் குடும்ப நபர்கள்,
எல்லாருக்குமே நல்லது நடக்கப் போகிறது. உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்க, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அப்படின்ற எல்லாருக்குமே நீங்கள் நல்லது பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் நல்லா இருந்தால் நல்லது பண்ண முடியும். அதுக்கான மாதமாக இருக்குது. எதனால் நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ரெகுலர் ரொட்டீனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடச்சி நீங்கள் அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் பண்ணணும். எதனாலும் 4ஆம் இடத்துல சனி இருக்கு. அர்த்தாஷ்டம சனிக்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. சுகவாசியாக நீங்கள் இருந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் வளர்ச்சி முன்னேற்றம் தடைப்படும். வயசாக ஆரம்பிச்சிடும். ஏஜிங்னு சொல்கிறாங்களே, அந்த ஏஜ்டு பர்சன் மாதிரி ஒரு தோற்றமளிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டாவது, ரொம்ப செக்யூர் ஜோனில் நீங்கள் போயிடுவீங்க. எல்லாமே சேஃபாக இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்கள் போயிடுவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ரொட்டீனுக்குள்ளே போகக்கூடாது. இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கணும். உங்களால் நிறைய பேருக்கு பலன் இருக்குது, நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த பலன். இந்த மாதத்தில் என்ன நடக்கும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் உங்களுக்கு தேவை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த கிரகங்கள் சூரியன் புதன்னு சொல்லக்கூடியவங்க கேதுவோடு சேரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் செய்யாத புது விஷயங்களை நோக்கி உங்களை திசை திருப்ப போகிறார். உங்களுடைய துறையிலேயே நீங்கள் புதுசாக யோசிக்க போகிறீங்க, மாற்றி யோசிக்க போகிறீங்க, வித்தியாசமாக யோசிக்க போகிறீங்க. அதனால் நல்லது நடக்க போகின்றது. அதே போல் சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு வரும்போது 6 8 வரும்போது அந்த போட்டிகள் எல்லாம் இல்லாமல் நமக்குன்னு ஏதாவது ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது ஏற்படும். செவ்வாய் 5 10 இருக்கிறதுனால பிரபல்ய யோகம் அடையக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. அவர் லாபத்துக்கு வர்றதுனால நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகி லாபகரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். குரு பார்க்கறதுனால பலன் கிடைக்கும். அதனால் படிக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து படிக்கிறதுக்கு எல்லாரும் எடுக்கிற அதே கோர்ஸை பற்றி யோசிக்காமல், புதுசாக நிறைய பேர் எடுக்காமல் வெளிநாட்டிலலாம் என்ன படிக்கிறாங்க, இல்லை வெளிநாடு போய் என்ன படிக்கலாம் அப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அதே போல் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ரொட்டீனாக ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு படிக்கிறது, கற்றுக்கிறது, பார்ட் டைமாக வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, லாபம் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் மேலே பணம் போடுறீங்க, மேலே ஆட்களை சேர்க்குறீங்க, இன்னும் பிரான்ச் எல்லாம் வருது, விரிவாக்கம் பண்ணுறீங்க. இதை தாண்டி நீங்கள் ஒரு பொருள் பண்ணுறீங்கன்னா அந்த பொருளை இன்னும் தரமாக, இன்னும் குவாலிட்டியாக, இன்னும் பியூராக, இன்னும் ஹைஜீனிக்காக, இன்னும் ரியலாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்லாம் சிந்திக்கலாம். ஃபேமிலியை இன்னும் நல்லா கொண்டு வரலாம், பசங்களை எதிர்காலத்தை நல்லா கொண்டு வரலாம். அம்மா அப்பான்னு சொன்னால் வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இப்படி தான் இருக்கணுன்றதுலாம் இல்லாமல் அவங்க ஃப்ரீடம், அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற மாதிரி, இப்படியாக நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல பலன்கள்லாம் பெற்று மற்றவங்களுக்கும் அந்த பலன்லாம் கொடுக்கக்கூடியது, எதிர்காலம் பற்றி திட்டமிடுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மன வயதில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீடு, மனை, வண்டி, வாகனம்லாம் தேடக்கூடியவர்களுக்கு நல்லதாக அமையும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது சக்திக்கு மீறி பெரிய கடன் வாங்கக்கூடாது. இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக தனுராசின்னு சொன்னாலே குரு வழிபாடு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு சிவனுடைய வழிபாடு, சிவனும் ஒரு குரு தான். சிவனை தரிசனம் பண்ணுங்க பிரதோஷ காலத்தில். அதுபோல் மாத சதுர்த்தசி நாள், அப்புறம் அஷ்டமி நாள், இந்த சமயத்திலெல்லாம் சிவனை போய் வழிபட்டு வாருங்கள். செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும்.